ஹாய் டியர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வாரமாக உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேங்க. வீட்டில் கெஸ்ட் இருந்தது என்னவோ ஒரு 4-5 நாள் தாங்க. அவங்க கிளம்பி போன பிறகு சுத்தமாக எனக்கு சோம்பேறித்தனம், வீடியோ எடுக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டு வேலை செய்யவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி படுத்துருவேன். அது 2 நாளுனாலும் சரி, 3 நாளுனாலும் சரி, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட மைண்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் இருக்கிற வேலையே நான் பார்ப்பேங்க. இந்த 2 நாள் சோம்பேறித்தனத்திலேயே நான் என்னோட வீட்டில் என்னென்ன வேலைகள் செஞ்சேனோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் சாம்பார் பொடி பண்ணியிருந்தாங்க. அதையுமே அப்படியே வீடியோவும் எடுத்திருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு கமெண்ட்ஸ் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உடம்பே நல்லா ஆக்டிவாக ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே ஒவ்வொரு வேலையும் நான் க்ளீனாக செய்ய ஆரம்பிச்சிருவேன். தேர்ஸ்டே மதியானம் லஞ்ச் பண்ணும் போதிலிருந்து தான் நான் வீடியோவை எடுத்தேன். சரி வாங்க, அன்னைக்கு சோம்பேறியாக இருந்து என்ன லஞ்சு தான் பண்ணேன்னு பார்க்கலாம். 10 நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காயை வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எப்படி கட் பண்ணி வச்சுருந்தனோ அதே மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் முருங்கைக்காய் வாங்கினேன்னா அப்படியே ஈர துணியில் சுற்றி வைப்பேன். அப்படி இல்லைன்னா துண்டு துண்டாக கட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைப்பேன். எப்படி வச்சாலும் வதங்கி போயிடும். ஆனால் இந்த மெத்தடு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு காராமணி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தாங்க காரக்குழம்பு வைக்க போகிறேன். காராமணி வேக வைக்கும் போது 2 தக்காளி அதில் கட் பண்ணி போட்டு அப்படியே விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். காலையில் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். இருந்தாலுமே ஒரு 7-8 விசில் விட்டேன். சூப்பராகவே வெந்து வந்துருச்சுங்க. இதில் இருக்கிற தக்காளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஆறின பிறகு அப்படியே நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைக்க போகிறோம். காராமணி வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சம் முருங்கைக்காயும் போட்டு விட்டுட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு தோடு சீவி அதை துண்டு துண்டா நறுக்கி அதுலயே சேர்த்து விட்டுக்கிட்டேன். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊத்துறதுனால குழம்பு நல்லா திக்காவே வரும். அதனால கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கு களிக்கு தான் இந்த குழம்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். தேங்காய் கூடவே நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் சீரகத்தையும் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச தக்காளியும் இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சியும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். காராமணி வேக வச்சுட்டா போதும். 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே நம்ம கொதிச்சுட்டு இருக்க குழம்ப அதில் ஊற்றி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு குழம்பு கொதிக்க வச்சா போதுங்க. சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம குழம்புக்கு தேவையான கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம ஊர் மாதிரி கர்நாடகாவில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு காரக்குழம்பு செய்ய மாட்டாங்க. மொத்த மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சியும் விட்டுருவாங்க. நம்ம ஊரில் வைக்கிற காரக்குழம்பு வெறும் சாதத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வைக்கிற குழம்பு களிக்கு, செட் தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு பக்கம் ரைஸும் வச்சு விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் முட்டையும் வேக வச்சு விட்டுட்டேங்க. மதியம் லஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகலான்னு நானும் என் ஃப்ரெண்டும் டிசைட் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் சாம்பார் பவுடர் பண்ணணும்னா போதும், இவங்க தான் போகணும். எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கேட்டாங்க. சரி நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு நானும் கிளம்பிட்டேங்க. இது ஃப்ரெண்டோட வீடு தான். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இது வாஸ்து செடி ஒரே ஒரு பாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி வச்சாங்க. எல்லா பாட்டிலுமே சூப்பராக வளருது பாருங்க. இவங்க கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒரு ஒரு செடி வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் வாங்காமல் இருக்கேன். வீடு ஃபுல்லாக எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடுங்க எல்லார் வீடுமே இந்த மாதிரி தாங்க க்ளீனாக இருக்கும். பால்கனியில் ஒரு கறிவேப்பிலை செடி வச்சுருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. பாட்டில் வைக்கிற கறிவேப்பிலை செடி இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்ததை நான் முதல் முறையாக பார்க்குறேங்க. ஆல்ரெடி சாம்பார் பவுடர் பண்ணுறதுக்காக இதுலேருந்து நிறைய கறிவேப்பிலையை உடைச்சி காய வச்சும் வச்சுருக்காங்க. அப்போ அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி கறிவேப்பிலை செடி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 கேஜி மிளகா, 1 கேஜி தனியாங்க. இதுக்கு 3/4 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்காங்க. அதே கிளாஸில் உளுந்தும் எடுத்திருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே எல்லாத்தையும் அப்படியே கடாயில் வறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பண்றது கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் பவுடர் தான். இந்த மாதிரி பண்ணா என் பசங்களுக்கு பிடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் பண்றது கிடையாதுங்க. ஏன்னா மிளகா, தனியா தவிர நிறைய ஐட்டம் இதுல சேர்ப்பாங்க. சீரகம் கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு சேர்ப்பாங்க. தோரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுத்தெடுத்த பிறகு பாருங்க, ஒரு பக்கம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலையும், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரும் வறுத்துட்டு இருக்காங்க.
இது 2 வறுத்து முடிச்ச உடனே ஒரு 1/2 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, இன்னொரு பக்கம் 3/4 கிளாஸ் அளவுக்கு மிளகும் வறுத்துட்டு இருக்காங்கங்க. எங்க ஊர் பக்கம் இந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, அரிசி இதெல்லாம் சேர்க்கவே மாட்டோம். எதுக்காகன்னா, இதெல்லாம் சேர்க்கும்போது குழம்பு வந்து ரொம்ப திக்கா வரும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வழுவழுன்னு இருக்குங்க. மிளகு வறுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீரகம் வறுக்குறாங்க. பாருங்க கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு சீரகம். இன்னொரு கிளாஸ்ல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்தயங்க. மிளகா வந்து நம்ம ஊர் பக்கம் நீட்டு மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மிளகாவும், காஷ்மீரி சில்லி ஒரு 300 கிராமும் சேர்த்துருக்காங்க. இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அரிசியும் வறுத்துருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. கடைசியா கடுகு, தனியா, கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வறுக்கும்போதே எங்க வாய் சும்மாவே இல்ல. லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் வந்து வீடியோல ஃபுல்லா மியூட் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே, இண்டஸ் வேலியிலிருந்து புதுசா கடாயெல்லாம் வாங்கியிருந்தேன்னு எனக்கு காமிச்சாங்க. சரி அத கொண்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வீடியோவும் எடுத்தேங்க. இதுவரைக்கும் என்னோட கிச்சனுக்குன்னு நான் எந்த கேஸ்ட் அயர்னும் நான் வாங்குனதே கிடையாது. எதுக்காகன்னா, இதோட வெயிட்டுக்காகவே நான் இத வாங்கலங்க. ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும்போதும் இத ஒரு கையால தூக்க முடியாது. கண்டிப்பா 2 கையால தான் புடிச்சு தூக்க வேண்டியிருக்கும். பாத்திரம் தேய்க்கிறதுக்குமே வெயிட்டா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி சும்மாவே கை வலி வந்துரும். அதனால இந்த பாத்திரத்த என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் வாங்கவே இல்ல. இது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குனாங்கன்னு நான் கேட்கலங்க. இந்த சாம்பார் பவுடர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7, 8 மாசத்துக்கு வருங்க. ஏன்னா இவங்க மலையாளி அப்படிங்கிறதுனால வெறும் சாம்பாருக்கு மட்டும் தான் இந்த பவுடர யூஸ் பண்ணுவாங்க. மத்த எல்லாத்துக்குமே தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து தான் குழம்பே வைப்பாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் 10க்கு ஒரு ஃபங்ஷனுக்காக ஊருக்கு போறேங்க. அப்பதான் நான் மிளகாத்தூளே அரைச்சுட்டு வரப்போறேன். அம்மா மிளகா, தனியா எல்லாத்தையும் வாங்கி வாஷ் பண்ணி அப்படியே வெயில்ல காய வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து போம்போது மிளகு, சீரகம் எல்லாம் வாங்கிட்டு போனோம்னா, எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அப்படியே மிஷின்ல கொண்டு போய் அரைச்சுட்டு வர வேலை தான். எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு கடைசியா காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு படுத்தவ தாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் எந்திரிக்கல. உடம்பு என்னவோ அதிகமான சோம்பல். வீடியோவும் எடிட் பண்ணி வச்சேன். என்னால வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. அப்படியே படுத்துட்டேங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. மிச்சான குழம்பு அப்படியே என் பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா. அந்த குழம்புக்கு அப்படியே களி செய்யலான்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு களியே செஞ்சுட்டேங்க. இந்த வெயிலுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிடுறத விட, இந்த களி சாப்பிடுறதுக்கே சூப்பரா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. என்னன்னே தெரியல. வேலை செய்யவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வீடியோ எடுக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. படுத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. கை தான் வேலை செய்யுதே தவிர, நெனப்பெல்லாம் போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அம்மாவோட கூட பொறந்த தங்கச்சியோட பொண்ணு தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சித்தியோட ஊர் பார்த்தீங்கன்னா, இங்க கர்நாடகால ஷிமோகான்ற ஊர்ல. சித்தி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனது ஆஸ்திரேலியால. அவளுக்கு லேட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இப்பதான் 7.5 வயசுல 2 பசங்க இருக்காங்கங்க. அதுவும் ட்வின்ஸ் வேற. வீட்ல சமைக்கும்போதும் சரி, மத்த வேலை செய்யும்போது வீடியோ எடுக்கலான்னு வீடியோ ஆன் பண்ணி வைப்பேன். இன்னொரு சமயம் வீடியோ ஆன் பண்ணாமலேயே விட்டுருப்பேன். சரி வீட்டுக்கு வந்த 2 குட்டீஸாச்சும் வீடியோல காமிக்கலான்னு பார்த்தா, முகத்தையே காமிக்க மாட்டேன்னு முகத்த திருப்பிக்கிறாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு சில பசங்க வீடியோல முகத்த காமிக்கிறதுக்கே விரும்புறதில்ல. களி செஞ்சு முடிச்சுட்டேன். காலையில 8:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யணும். ஆல்ரெடி இன்னைக்கு டேவே எனக்கு வந்து சோம்பேறி டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் செய்யறதும் சோம்பேறி சமையல் தாங்க. ஒரு பக்கம் குக்கர்ல ரைஸ் வச்சு விட்டுட்டேன். ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு, கடைஞ்சு வச்ச மோர்ல இத அப்படியே சேர்த்து விட்டுட்டேங்க. என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதனால எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல. சைடுல தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து எஃகு தான் பண்ண போறேன். அதே தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியாச்சு. கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 முட்டைய உடைச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேங்க. முட்டை நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிடும்போது கூட அப்படியே முட்டை சாஃப்ட்டாவே இருக்கும். காலையில என் பொண்ண அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் படுத்துவதாங்க. நான் எந்திரிக்கவே இல்ல. மதியம் லஞ்சுக்கும் ஹோட்டல்லேருந்து வர வச்சாச்சு. மதியம் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துவ தான் சாயங்காலம் 5 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். குஷன் கவர் எல்லாமே கழட்டி வாஷிங் மிஷின்ல போட்டிருந்தேன். புதுசா துவைச்ச கவரை எடுத்து எல்லாத்துக்குமே அப்படியே போட்டும் விட்டுட்டேங்க. எங்க வீட்ல 4 பேரு, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் வந்து 5 பேரு. மொத்தம் வீட்ல 9 பேர் இருந்தாங்க. சமையல் பண்ணுவேன். ஆனா குவான்டிட்டி அதிகமா பண்றதுல தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா எப்படி தான் சமையல் பண்ணேன்னு தெரியலங்க. நெறைய குவான்டிட்டி பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராவே இருந்தது. சப்பாத்திக்கு பன்னீர் மசாலா, மட்டன் குழம்பு, சிக்கன் கபாப், வெஜ் புலாவ், அதே மாதிரி இட்லிக்கு சாம்பார் அப்படின்னு எல்லாமே குவான்டிட்டி நெறையவே பண்ணேன். எனக்கே நான் சமைச்சத நெனச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.
ஏன்னா 4 பேருக்கு செஞ்சு செஞ்சு எனக்கு நெறைய பேருக்கு செய்ய வராதுன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். கரெக்ட்டா அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது 10 பேர் இல்ல 15 பேருக்கு கூட நம்மளால சமைக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தாங்க புரிஞ்சது. அதுக்காக இவ்வளோ நாள் உங்க வீட்டுக்கு அவ்வளோ விருந்தாளி வந்ததே இல்லையா? நீங்க சமைச்சதே இல்லையான்னு கண்டிப்பா கேட்பீங்க. வருவாங்க. நான் வைக்கிற குழம்பு 10ம் பத்தாம தாங்க போவும். அப்படிதான் நான் சமைச்சிருக்கேன். குஷன் கவர போட்டு விட்டுட்டு அஞ்சர பெட்டியில ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் காலியா இருந்தது. அதெல்லாம் நிரப்பி வைக்கலான்னு நிரப்பி வச்சுட்டு இருக்கேங்க. மதியம் ஹோட்டல்ல வாங்குனதே அப்படியே கொஞ்சம் இருந்தது. நான்வெஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியா டைஜஷன் ஆகலன்னு நான் நைட்டு சாப்பிட போறதில்ல. மிச்சம் இருக்கிற சாப்பாடு என் பொண்ணுக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதுனால நைட்டு நான் சமைக்கவே இல்லைங்க. பிரியாணி செஞ்சா போதும். இதுல இருக்கிற பட்டை, ஏலக்காய் வந்து சீக்கிரமா காலியாயிடும். எப்பவுமே வீட்ல சமையல் இல்லாத டைம்ல இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நான் செஞ்சு வச்சுப்பேன். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலையில நமக்கு அவசர அவசரமா சமைக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு அஞ்சர பெட்டியில ஃபுல்லு வந்து கரம் மசாலா, இன்னொரு அஞ்சர பெட்டியில மிளகு, சீரகம், வெந்தயம் அப்படின்னு இது எல்லாமே வச்சிருக்கேன். இன்னொரு கேபினட்ஸ்ல புளி வச்சிருந்த பாக்ஸ் காலியா இருந்தது. அது மட்டும் இல்லாம கல்லுப்பு வச்சிருந்த பாக்ஸும் காலியா இருந்தது. நெறைய பேரு சொல்லியிருக்கீங்க, உப்பு பாக்ஸ வந்து மேல வைக்காதீங்க, கீழ வைங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உப்பு போட்டு வைக்கிறதுக்காக 2 ஜாரும் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மண்டையில எதுதான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னே தெரியல. ஒவ்வொரு திங்ஸா ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதுக்காக போவேன். அதுக்குள்ள வேற வேலை வந்துருச்சுன்னா, இந்த வேலைய மறந்துருவேன். இப்படிதான் என்னோட பொழப்பே இந்த வீட்ல ஓடிட்டு இருக்குங்க. இந்த சம்மருக்காக மேக்ஸி ட்ரெஸ் வாங்கி வீடியோ போடலான்னு பார்த்தேன். 2 ட்ரெஸ் போட்டேன்னா போதும், வேற வேலை வந்துரும். அதுக்கப்புறம் இத மறந்துருவேங்க. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர், "இதுவரைக்கும் நான் சாரி தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் குர்தா போட போறேன். அதுக்கு எந்த மாதிரி ப்ரா போட்டா நல்லாருக்கும்?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராக்கு என்னங்க அவ்ளோ டிமாண்டா இருக்கு. நான் ரெகுலரா வாங்குற பிராண்ட் வந்து நான் கார்ட்ல தேடி புடிச்சு போட்டு வைக்கிறேன். ப்ராவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 36 பிங்க. எந்த மாடல்ல பார்த்தாலும் இந்த சைஸ் இல்லவே இல்ல. ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில கிடைச்சதுன்னு நான் கார்ட்ல போட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க. சாயங்காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சைஸே காலியாயிடுது. எத பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படி இல்லன்னா சைஸ் இருக்கிறதில்ல. கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட பரவால்ல. சைஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவ நான் ஷேர் பண்றேன். கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வந்தேன். ஏன்னா வீட்ல கெஸ்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்ன வைக்கிறோம், என்ன எடுக்கிறோம்னே நமக்கு தெரியாது. நெறைய திங்ஸ் வச்சிருப்போம், மறந்திருப்போம். அதனால ஃப்ரிட்ஜ ஒரு முறை செக் பண்ணிக்கலான்னு ஃப்ரிட்ஜையும் செக் பண்ணிட்டேங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த காய்கறியில கோவக்கா வாங்கி வச்சிருந்தேன். அந்த கோவக்காயில நெறைய பழுத்து இருந்தது. பழுத்த காய் எல்லாமே எடுத்துட்டு நல்லா இருந்ததெல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வச்சுட்டேன். கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கத்திரிக்காய் கட் பண்ணா உள்ள கருப்பா இருந்தது. அதனால அந்த கத்திரிக்காயும் கட் பண்ணி அப்படியே காம்போஸ்ட்டுக்கே போட்டு விட்டுட்டேங்க. ஒவ்வொரு டைமும் இந்த காய்கறி வேஸ்ட் போடுறதுக்காகவே கவர் எடுப்பேன். இப்போ இந்த காய்கறி வேஸ்ட் போடுறதுக்காகவே ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பவுலே வச்சுட்டேங்க. இதுல ஃபுல் ஆயிட்டா போதும் கொண்டு போய் காம்போஸ்ட்டுக்கு போட்டு விட்டுருவேன். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வேலை எப்ப செய்யணும்னே சரியா தெரியறது இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்ல எப்ப சமையல் வேலை கம்மியா இருக்கோ, அந்த மாதிரி சமயத்துல ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த பேண்ட் போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டு பார்த்து ரெடி பண்ணியும் வச்சுக்கலாம். நான் வந்து வீட்ல சும்மா இருந்தேன்னா போதும். முதல்ல நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, மளிகை சாமான் போட்டு வச்சிருக்கிற பாக்ஸ் தாங்க. இன்னைக்கு ஆட்டா போட்டு வச்சிருக்கிற பாக்ஸ் எடுக்கிறேன் பாருங்க. இதுக்குள்ள 4 பாக்கெட் இருக்கு. ஒவ்வொரு பாக்கெட்டா எடுக்கிறது, கட் பண்றது, அப்படியே இந்த பாக்ஸ்ல வச்சு விட்டுருவேன். இப்ப 4 கவர் சேர்ந்திருக்குங்க. ஒரு பாக்கெட்ல கொஞ்சமா கோதுமை மாவு இருந்தது. அத ஜலிச்சு பார்த்தேன். நெறைய வண்டு இருந்ததுனால அத அப்படியே கொட்டிட்டேன். மத்த 3 கவர்ல இருந்ததுமே ஜலிச்சு அப்படியே பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஒரு கவர்ல வண்டு புடிச்சிருந்ததுனால எல்லா கவர்லயுமே வண்டு இருந்தது. சரி ஜலிச்சிட்டோமேன்னு அடுத்த முறை இத அப்படியே யூஸ் பண்ண முடியாதுங்க. அடுத்த முறை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு முறை ஜலிச்சுட்டு தான் இத யூஸ் பண்ணவே முடியும். கடையில வாங்குற மாவு எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி வண்டு வச்சதே கிடையாதுங்க. முதல் முறையா நான் பார்க்குறேன். 2 நாளா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்ததுனால, வீடியோ போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட உடம்புல இருந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமா மறையவும் ஆரம்பிச்சுருச்சுங்க. 2 நாளா படுத்து படுத்து அப்படியே பித்து பிடிச்ச மாரி ஆயிடுச்சுங்க. ஏதோ யூடியூப்ன்னு ஒண்ணு இருக்கவே ஓரளவுக்கு ஆக்டிவா நான் வேலை செய்றேன். இதுவே இல்லாம போனாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீட்டு வேலை செஞ்சுட்டு படுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பேன் போல. நெறைய பேரு இவ்ளோ வேலை செய்யாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். 2 நாள் நான் படுக்கையில படுத்தேன். என்னென்னமோ யோசனைகள் எல்லாம் தலையெல்லாம் ஓடுது. வேலை செய்யவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. தூக்கமும் வந்து தொலைக்க மாட்டேங்குது. தல ஃபுல்லா ரீல் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுவே நான் வீட்ல ஓடாடி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆகுறதில்ல. என்னோட ஹெல்த் நல்லா இருக்கு. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பகல் முழுக்க கொஞ்சம் அதிகமான வேலை செஞ்சாலும் நைட்டு படுத்த உடனே நல்லா தூங்கிடுறேன். நான் சும்மா இருக்காம ஆக்டிவா வேலை செய்றதுக்கான ரீசன் இதுவும் ஒண்ணுங்க.
அடுத்ததா எனக்கு டைம் கிடைச்சா போதும் நான் செக் பண்ணுற பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மளிகை சாமான் போட்டு வைக்கிற பாக்ஸு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வந்து எனக்கு காராமணி, மொச்சக்கொட்டை இதெல்லாம் எனக்கு குடுத்துருந்தாங்க. அத கொண்டு வந்து அப்படியே இதில வச்சிருந்தேன். அதில தாங்க பூச்சியே புடிச்சிருந்தது. கடையில வாங்கின எந்த பயறு வகையிலயுமே பூச்சி வைக்கல. ஆனா ஃப்ரெண்டு குடுத்தது நிலத்துலேருந்து விளைஞ்சு வந்தது. அப்படியே எனக்கு குடுத்துருந்தாங்க. அதில தாங்க பூச்சியே புடிச்சிருந்தது. கடையில வாங்குற இந்த மாதிரி திங்ஸ்ல பூச்சியே புடிக்கிறது இல்லன்னா, அதில எந்த அளவுக்கு மருந்து சேர்த்துருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க குடுத்தது நேத்தே எடுத்து நான் வெளிய போட்டுட்டேன். ஆனா பாக்ஸ தான் கிளீன் பண்ணாம அப்படியே விட்டுருந்தேன். எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு பார்த்தா, பாக்ஸ்ல அடியில கொஞ்சமா வண்டு இருந்தது. அத கீழ கொட்டிட்டு, அப்படியே துணியாலேயே நான் பாக்ஸ உள்ள மட்டும் தொடச்சுட்டு, மொத்த திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்படி அடிக்கடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸ்ல வாங்கியிருக்கிற மளிகை சாமான் என்னென்ன இருக்குன்னு தெரியும். கரெக்ட்டா அந்த மாதிரி சமயத்துல எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்ல நான் கொட்டி வச்சுப்பேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் சீரகம் இருந்தது. அந்த சீரகத்தை எடுத்து பாக்ஸ்ல கொட்டி வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். அஞ்சர பெட்டியிலயும் பாருங்க எவ்வளோ திங்ஸ் எறஞ்சு கிடக்குது. கப்பெல்லாம் எடுத்துட்டு அதில இருக்கிறதுமே கொட்டி விட்டுட்டேன். பாட்டில்ல இருந்த சீரகத்த அஞ்சர பெட்டியில கொட்டிட்டு, கவர்ல இருந்த சீரகத்த பாட்டில்ல கொட்டி வச்சுட்டேன். எனக்கு இன்னும் ஒரு பெரிய வேலை பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வார்ட்ரோப்பும், என்னோட வார்ட்ரோப்பும் டீக்ளட்டர் பண்ணணும். வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணும் வேலைய விட்டு நின்னாச்சு. நான் டீக்ளட்டர் பண்ற துணிய யாருக்கு குடுக்குறதுன்னே தெரியல. ஆசிரமத்திலேருந்து பழைய துணியெல்லாம் வாங்குறதுக்கு வர்றாங்க. ஆனா எப்போ வர்றாங்கன்னு தெரியல. அவங்க வர்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நைட்டு வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது நல்லா தாங்க இருந்தேன். இப்போ காலையில எழுந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அத பண்ணலான்னு பண்ணா, ஃபுல்லு கோல்டு மூக்கெல்லாமே அப்படியே பிளாக் ஆகிருக்கு. அதனால வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இருந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படுத்தா 4 நாளும் தொடர்ந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருந்துருவேன். எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னாக்கா நிற்கவே மாட்டேன். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேங்க. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். மாவு ஜலிச்ச ஜல்லடை, மொரம் இது எல்லாத்தையும் அப்படியே தண்ணியில் அலசி அப்படியே கவுத்தும் விட்டுட்டேன். ஹேண்ட் டவலு, ஏப்ரான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதனால பழசெல்லாமே எடுத்துட்டு புதுசாக வாஷ் பண்ணதை இந்த இடத்துல போட்டு விட்டுட்டேன். ஒரு 2 நாள் படுத்துட்டா போதும். வீட்டில் சமைக்கிறோமோ இல்லையோ, அங்கங்கே இருக்கிற திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லு தேவைப்படுதுங்க. இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே கேர் எடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் எங்கள மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேரே எடுக்க வேண்டியிருக்குங்க. டீ டேபிள் மேலே வச்சிருந்த வாஸ்து பிளான்ட்லையுமே அப்படியே காஞ்சு போயிருந்தது. அந்த பாட்டுக்குமே கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே சைட்ல எடுத்து விட்டுட்டேன். இந்த பிளான்ட் வளர்றது ரொம்ப ஸ்லோவா தாங்க வளருது. ஆனா சாகல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதோட லீஃபே பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளோதான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பிக்மெண்டேஷனுக்காக வாரத்துல 3 நாள் கிளைகோ 6 அப்படிங்கிற க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அதையும் அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, சீரம் அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணி விட்டுருவேன். இதை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன்னா, இந்த சம்மரில் பிக்மெண்டேஷன் எல்லாமே ஃபுல்லாக டார்க் ஆகிடும். இது மட்டும் பண்ணால் போதாதுங்க, நிறைய தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிற அளவுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். தேர்ஸ்டே, ஃப்ரைடே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.